கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். பிரச்சனைக்கான தீர்வு பயிற்சி செய்யும்போது கிடைக்காது. அப்படி கிடைக்கும்னா நீங்கள் பயிற்சி பண்ணல, பயிற்சின்ற பேரில் ஏதோ பண்ணுறீங்க. எந்த பிரச்சனைக்குமே சாதாரணமாக தீர்வு இருக்குது. தீர்வு இல்லாத ஒரு பிரச்சனை இல்லவே இல்லை. ரொம்ப ரொம்ப பிரச்சனை வந்ததுன்னா பிரச்சனையை வானான்னு விட்டுடலாம். ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. பிரச்சனைன்னு ஒன்று வந்ததுன்னா பிரச்சனை வானான்னு விட முடியும். ஐயா தலைவலி நான் எப்படி விட முடியும் அப்படின்னா விட முடியும். தலையை மறந்துட்டு காலில் கவனம் வைங்க, இல்லை கையில் கவனம் வைங்க, வேற எங்கன்னா கவனம் வச்சு பாருங்கள். தலை இல்லைன்னு நீங்கள் இல்லை, தலை இருக்குதுன்னு நன்றி சொல்லுங்கள். தலை வலியுதுன்னாவே தலை இருக்குதுன்னா தானே வலியுது, நன்றி சொல்லி பாருங்கள். அப்போ பிரச்சனை இருக்குதுன்றதுனாலேயே நான் இருக்கிறேன். துன்பம் உனக்கிலே ஒரு புத்தகம் எழுதிக்கிறேன், அதில் சொல்லியிருப்பேன். எனக்கு பிரச்சனை இருக்கிறதுனால தான் நான் இருக்கிறேன்னே எனக்கு தெரியுது. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நான் இல்லவே இல்லை. என்னன்னா நமக்கு தெரியவே இல்லை. நான் ஒரு பிரச்சனையோடு இருக்கிறேன், சுவாசிக்கலாம் செத்துருவேன். சுவாசிக்கிறது ஒரு பிரச்சனை, பழகிறதுனால எனக்கு பிரச்சனை இல்லைன்னு நினச்சிக்கிறேன். சுவாசிக்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. கடவுள் அதை எடுத்து வச்சுட்டுக்கிறான், தானாக சுவாசினுக்குது நினச்சினுக்கிறோம். கிடையவே கிடையாது. மூக்கடைப்பு வந்தால் தெரியும் சுவாசிக்கிறது எவ்வளோ பெரிய பிரச்சனைன்ட்டு. பணியில் போனீங்கன்னா தெரியும் சுவாசிக்கிறது எவ்வளோ பெரிய பிரச்சனைன்ட்டு. கஷ்டப்பட்டீங்கன்னா தெரியும். அப்போ சுவாசிக்கிறது ஏன் பிரச்சனையாக இல்லைன்னா தொடர்ந்து செய்கிறதுனால அது பிரச்சனை இல்லைன்னு நினச்சிக்கிறேன் நான். அதுவே பிரச்சனை தான். கண் இமைக்கிறது, காதில் சத்தம் கேட்கறது, சாப்பிட்றது, சில பொருட்களை மெல்றது எல்லாமே பிரச்சனை தான். ஸோ எல்லாத்துக்கும் தீர்வு வச்சுக்கிறான். கடினமான பொருட்களை மெல்றதுக்கு பல்லு வச்சுக்கிறான், காட்சிகளை பார்க்கறதுக்கு பார்க்காம இருக்கிறதுக்கு இமை வச்சுக்கிறான், காதுகளை மூடிக்கலாம். இந்த மாதிரிலாம் நமக்கு எல்லாம் வச்சுக்கிறான். அப்போ பயிற்சி நான் இப்போ எதுக்கு தான் செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மன தெளிவு ஏற்பட்டுச்சுனாக்கா எந்த பிரச்சனைக்கும் தீர்வு சொல்ல முடியும். ஸோ தெளிவு ஏற்படுறதுக்கு பயிற்சி. நீங்கள் இப்போ பக்திபூர்வமாக போய் கோயிலில் போய் பூஜைலாம் பண்ணுறது, இல்லை காணிக்கை செலுத்துறது, இல்லை பிரார்த்தனை வைக்கிறது, இல்லை இறைவனிடத்தில் போய் கேட்டு பழகுனதுனால இப்போ என்னுடைய பயிற்சியை நீங்கள் அங்கே போய் வச்சுக்கலாமான்னு பார்க்குறீங்க. உண்டியில் காசு போட்டாக்கா எனக்கு பிரச்சனை தீர்ந்துடும். இல்லை கோயிலில் போய் நான் பர்சன்டேஜ் பேசினா பெருமாளே உனக்கு நான் இவ்வளோ பர்சன்டேஜ் தரேன், பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகணுன்ற மாதிரி இப்போ மணியை 3 வாட்டி விட்டுனா 4 வாட்டி விட்டுனா பிரச்சனை தீர்ந்துருமான்னா பிரச்சனைலாம் தீராது. கைவலிலாம் சுவாசம் பண்ணுறதுனால நீங்கள் பிரச்சனையை நினச்சினுக்கிறதுனால பயிற்சியும் சரியாக செய்ய மாட்டீங்க. எல்லாத்தையும் மறந்துட்டு மணி உருட்டும் போது மணி மட்டும் உருட்டுங்க. நான் எப்படி சொல்லணும் அப்படி, வேறு எதையும் யோசிக்காதீங்க. பிரச்சனையெல்லாம் தானாக சரியாயிடும். மணி உருட்டுறதுனால இல்லை, அது வந்த பிரச்சனைக்கு போகவும் தெரியும். அதிகபட்சமாக நம்ம போகிறோம். ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று வரப்போகுது, இல்லை இது வரம் ஒன்று வரப்போகுது. இந்த உலகத்தை விட்டுட்டு போகிறோம். விட்டுட்டு தானே போகிறோம். ஏன்னா எத்தனை போகிறோம். சந்தோஷமாக இருங்க. ஏன் பிரச்சனையோடு இருக்கிறீங்க? பிரச்சனையை ஓரம் வச்சுட்டு பாருங்கள். அது பிரச்சனைன்னு சொல்லாதீங்க, விளையாடுங்க. வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரச்சனையும் விளையாடுறதுக்கான சந்தர்ப்பம். நீங்கள் கொண்டாட்டமாக இருக்கிறதுக்கான சூழ்நிலை தான் உங்கள் பிரச்சனை. நீங்கள் ஏழ்மையாக இருக்கிறீங்கன்னா வசதியாக போகிறீங்க, வசதியாகிறதுக்காக ஏழ்மையாக இருக்கிறீங்க. நல்லது தானே, இன்னும் வசதியாகலாம் தானே. ஒன்று நீங்கள் பிரச்சனையாக நினைக்கும் போது தான் நீங்கள் இன்னும் கம்ஃபர்டபுளாக தேடுவீங்க. வேறு ஒரு பிரச்சனைன்றதுனால கட்சி வச்சுக்கிறோம், இல்லை டிஷ்யூ பேப்பர் வச்சுக்கிறோம். தாகம் ஒரு பிரச்சனைன்றதுனால தண்ணி குடிக்கிறோம், இல்லை பாட்டில் வச்சுன்னு திரிகிறோம். நடக்கிறதுக்கு கால் வலிக்கும், அது பிரச்சனைன்றதுனால காரு, பைக்கு, ஸ்கூட்ரு, ஃப்ளைட் எல்லாம் வச்சுக்கிறோம். ஒரு பிரச்சனைக்கு இருக்கிறதுனால தான் நம்ம வாழ்கிறோம். ஒரு பிரச்சனை இல்லைன்னா வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லை. அதனால் பிரச்சனைக்கு தீர்வு தானே, பிரச்சனைக்கு தீர்வு தான் வாழ்க்கைன்னு வரோம். ரொம்ப நாள் உட்கார முடியாததுனால சோபா மாதிரி மெத்துன்னு போட்டு உட்காந்துக்கணும். நான் பேசினா எல்லாருக்கும் கேட்காதுன்றதுனால டிவைஸ்லாம் வச்சுன்னுக்குறோம். இதெல்லாம் பிரச்சனைக்கு தானே. பிரச்சனைகளை சந்திக்கிறது தான் வரோம். இன்னும் பிரச்சனை இருக்குதான்னு பாருங்கள். நம்மக்கிட்ட வேறு எதனா பிரச்சனை இருக்குதான்னு பார்த்துட்டு இன்னும் வளர பாருங்கள். விட்டு மணி விட்டுறதால பிரச்சனை தீருமானா சத்தியமாக தீர வாய்ப்பே இல்லை. ஏன்னா பிரச்சனை வளரக்கூட வாய்ப்பு இருக்குது. ஆமாம், யாரும் கதவு தட்டுறாங்க, திறக்கா மணி விட்டுனீங்கன்னா தானே திறந்துக்குமா என்ன? ஏந்து போய் திறக்கணும். ஸோ செயல்படுங்க. செயல்பட்டால் வெற்றி அடையலாம். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுக்கிறேன். ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்கப்பா. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க.
உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருக்கு. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.